வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ பேசிக் மேத்ஸ் சீரிஸோட 14வது பாட்டு தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நான் கொடுத்துருக்க 13 வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இதெல்லாம் சிம்பிளாக எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம்னா என்ன, ஹச்சிசிஎஃப்னா என்ன, ஆவரேஜ், ரேஷியோ, இந்த மாதிரி நிறையா டாபிக் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். உங்களுக்கு எக்ஸாமுக்கு தேவையான பேசிக் என்னன்னோ அது வந்து நிறையா வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் பர்சன்டேஜ்னா என்ன, அதோட பேசிக் என்னென்ன, அதை நம்ம வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும், ஒரு கொஷினை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த பேசிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சில கொஷின்ஸும் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பர்சன்டேஜ் அப்படின்னாலே பர்சன்ட், ஓகே, சதவீதம், அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ சதம்னால என்னது 100. ஸோ இதில் 100 இன்வால்வ் ஆகிருக்கும். நம்ம பர்சன்டேஜ் டாபிக்னாலே 100 கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஒன்று 100ஆல் பெருக்குவோம், இல்லைன்னா 100ஆல் வகுப்போம். பட் எங்கே பெருக்கணும், எங்கே வகுக்கணும், அந்த கிளாரிட்டி நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கணும். இது இல்லைன்னா நம்ம இந்த டாப்பிக்கில் ஒரு கொஷினை கூட அட்டன் பண்ண முடியாது. ஓகே, 100 எந்த இடத்துல பெருக்கணும், 100 எந்த இடத்துல வகுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கலாம். இப்போ உங்களுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க, சதவீதம் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. அங்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 100ஆல் பெருக்கணும். சதவீதம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, கொஷினில் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே வந்து நீங்கள் 100ஆல் வகுக்கணும். ஓகே, ஸோ உங்களுக்கு கொஷினில் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க, சதவீதம் தான் கேட்டிருக்காங்கன்னா 100ஆல் பெருக்கிட்டு நீங்கள் பர்சன்டேஜுங்கிற சிம்பிளை போட்டுக்கலாம். ஓகே, பர்சன்டேஜே கொஷினில் கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜுங்கிற சிம்பிள் இருக்குது அப்படின்னா இந்த சிம்பிளை எடுத்துட்டு 100ஆல் வகுத்துக்கலாம். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். பட் எங்கே பெருக்கணும், எங்கே வகுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டின் பாருங்க. 12 இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 72? 12 என்பது 72 எத்தனை சதவீதம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இங்கே சதவீதம் கேட்டிருக்காங்க, வாட் பர்சன்டேஜ்னு சொல்லி சதவீதம் கேட்டிருக்காங்க, பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், 100ஆல் பெருக்கணும். பட் எதோட 100 பெருக்கணும், அதுதான் முக்கியமானது. ஓகே, இப்போ பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆஃபுக்கு அப்புறம் எந்த நம்பர் வருதோ அது கீழே வரும், அதுக்கு முன்னால் வர்ற நம்பர் மேலே வரும். ஓகே, தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபுக்கு பதிலாக இன்னுன்னு கொடுத்துருப்பாங்க. இன்னுன்னு எந்த நம்பரை குறிக்கிறாங்களோ அந்த நம்பர் கீழே வரும், இன்னொரு நம்பர் மேலே வரும். ஸோ 2 நம்பர் இருக்குது, ஒரு நம்பர் மேலே ஒரு நம்பர் கீழே, இன்ட்டு 100 வந்து நம்ம போடுவோம். எந்த நம்பர் மேலே வரணும், இங்கே 12 மேலே வரணும். இன்னுன்னு சொல்லி 72 அப்படிங்கிற மாதிரி இன்னுன்னு சொல்லி எந்த நம்பரை கொடுத்துருக்காங்க, 72 கொடுத்துருக்காங்க. ஆஃபுக்கு அப்புறம் எந்த நம்பர் வந்திருக்கு, 72 வந்திருக்கு. அந்த 72 கீழே வரணும், இன்ட்டு 100. ஓகே, இன்ட்டு 100 ஏன் போடுறோம், சதவீதம் கேட்டிருக்காங்க அதனால 100 போடுறோம். இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 12வது வாய்ப்பாடு தெரிஞ்சால் டேரெக்டாக 12ஆல் கேன்சல் பண்ணுங்க, இல்லை 2ஆல் 6ஆல் கேன்சல் பண்ணுங்க. 12வது வாய்ப்பாடு எனக்கு தெரியும், நான் அப்படியே பண்ணிடுறேன். ஒரு 12 12, 6 12 72. இப்போ 1/6 இருக்குது. ஓகே, எப்படி வந்திருக்கு இது, 1/6 இன்ட்டு 100ன்னு வந்திருக்கு. இதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம், 6ஆல் இதை கேன்சல் பண்ணலாம், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் வரும். இப்போ 100ல் எத்தனை 6 இருக்குது, 16 6 96. ஸோ 16 6 ஃபுல்லாக இருக்குது. 96 போக மிச்சம் 4 இருக்குது இல்லை, அந்த 4 இங்கே போடுங்க, கீழே இருக்க இந்த 6 அப்படியே மறுபடியும் போடுங்க. இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் வந்திருக்கும், இது பர்சன்டேஜில் இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து 100ஆல் பெருக்கிட்டீங்க அப்படின்னாலே சதவீதத்தை போட்டுக்கலாம். ஓகே, இங்கே நீங்கள் சதவீதத்தை போட்டுக்கலாம். இப்போ இந்த 4/6 நம்ம 2ஆல் கேன்சல் பண்ண முடியும் தானே, 2 4 3 6. அப்போ இது என்ன மாதிரி வந்திருக்கும், 16 2/3 சதவீதம்ட்டு வந்திருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை எப்படி பண்ணுறதுங்க நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதாவது 100/6, 16 6 96, 16 போட்டேன், 100ல் 96 போனுச்சுன்னா மிச்சம் 4 இருக்கும், அந்த 4 மேலையும் இதே 6 அப்படியே கீழையும் போடணும். அதுக்கப்புறம் இந்த 2ஐயும் நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும் அப்படின்னா அதையும் கேன்சல் பண்ணணும். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணோம், பர்சன்டேஜ் கேட்டிருந்தாங்க, இந்த நம்பர் இதோட எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டிருந்தாங்க, எந்த நம்பரோ அதை மேலே போடணும், எதன் அப்படின்னு கேட்டிருக்காங்களோ அதை கீழே போடணும். பர்சன்டேஜ் கேட்டிருந்தாங்கனால இன்ட்டு 100 போட்டுட்டு நம்ம சதவீதம் அப்படிங்கக்கூடிய இந்த சிம்பிளை போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் 20% ஆஃப் 400? இங்கே ஆஃபுக்கான மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போடணும். ஓகே, வகுக்கணும். ஓகே, ஆஃபுக்கான மீனிங் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வகுக்கணும். இன் அப்படின்னா வகுக்கணும். சதவீதம் கேட்டிருக்கிறப்போ ஆஃப் இன் அதோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா வகுக்கணும். பட் இங்கே சதவீதம் கொடுத்துருக்காங்க, அப்போ இந்த ஆஃபோட மீனிங் பெருக்கணும், இந்த இன்னோட மீனிங் பெருக்கணும். ஓகே,
வாட் இஸ் 20% ஆஃப் 400? 400-இன் 20% என்ன? ஸோ இங்கே சதவீதம் கொடுத்துருக்காங்க, அப்போ நம்ம பெருக்கணும். ஓகே, இந்த ரெண்டையும் பெருக்கணும். பட் சதவீதத்தை எடுக்கிறதுக்காக நம்ம 100ஆல் வகுக்கணும். ஸோ மெயின் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து என்னது, சதவீதம் கேட்டிருந்தாங்கன்னா 100ஆல் பெருக்கணும், சதவீதம் கொடுத்துருந்தாங்கன்னா 100ஆல் வகுக்கணும். ஓகே, இங்கே 100ஆல் வகுக்கணும், பட் இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம பெருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து சதவீதம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் 20% இன்டூ 100ன்னு போட்டாலும் 400ன்னு போட்டாலும் 400 இன்டூ 20%ன்னு போட்டாலும் ரெண்டுமே ஒன்று தானே. தமிழில் நம்பர் ஃபஸ்ட்டு வரும், பர்சன்டேஜ் ரெண்டாவது வரும். இங்கிலீஷில் பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டு வரும், நம்பர் ரெண்டாவது வரும். பட் இதனால் எதுவும் மாற போகிறது கிடையாது. நீங்கள் ரெண்டையும் பெருக்க தான் போகிறீங்க. இதுக்கப்புறம் இதை பெருக்கினாலும் இதுக்கப்புறம் இதை பெருக்கினாலும் உங்களுக்கு ஒரே வேல்யூ தான் வரப்போகுது. 2 4 42 8. சாரி 2 4 2 4 சாரி 42 8. ஓகே, அதாவது 42 8 24 8 தான். ஓகே, 4 2 பெருக்கினாலும் 2 8 பெருக்கினாலும் 8 தான். நீங்கள் இந்த நம்பரை முன்ன பின்ன மாற்றி போகிறனால கடைசி வேல்யூ மாற போகிறது கிடையாது. ஓகே, அப்போ நீங்கள் இதை ஃபஸ்ட்டு எழுதுறதுனால இல்லைனா இதை ஃபஸ்ட்டு எழுதுறதுனால எதுவும் மாற போகிறது கிடையாது. தமிழில் இப்படி வரும், இங்கிலீஷில் இப்படி வரும். ஓகே, நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ 400-இன் 20%, 400 வந்து இன்ட்டு போடணும். 20%னா 20/100 போடணும். ஏன் பை 100 போடுறேன்? சதவீதம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கொடுத்துருக்கிற சதவீதத்தை எடுத்துட்டு கீழே 100 போடணும். ஓகே, இப்போ நீங்கள் இங்கிலீஷில் எழுதியிருந்தாலும் அப்படியே தான் எழுதியிருப்பீங்க. ஃபஸ்ட்டு 20/100 இன்ட்டு 400 வந்துருக்கும். ரெண்டுலேயுமே ஒரே ஆன்சர் தான் வரும். இப்போ இந்த 2 0வையும் கேன்சல் பண்ணிடுங்க. 42 8, அடுத்து இந்த 0 இருக்குது 80 அப்படிங்கிறது ஆன்சர். நிறையா கொஷின் நம்ம பார்க்க போகிறோம், இதில் நீங்கள் கிளியராக இருக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம 100ஆல் பெருக்கணும், பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா 100ஆல் வகுக்கணும். பர்சன்டேஜ் கேட்டிருக்கிறப்போ ஆஃப் இன், இதுக்கப்புறம் எந்த நம்பர் இருக்குதோ இது வந்து எந்த நம்பரை குறிக்குதோ அந்த நம்பர் கீழே வரும், இன்னொரு நம்பர் மேலே வரும். பட் பர்சன்டேஜ் கொடுத்துக்கிறப்போ இந்த ஆஃப் இன் வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கலை குறிக்கும். இந்த ரெண்டையும் பெருக்கணும் அப்படிங்கிற மாதிரி குறிக்கும். ஓகே, ஸோ ரெண்டு வித்தியாசம், ரெண்டு மெயின் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்க, பர்சன்டேஜ் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம 100ஆல் பெருக்கணும், பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா 100ஆல் வகுக்கணும். பர்சன்டேஜ் கேட்டிருக்கிறப்போ ஆஃபுக்கும் இன்னுக்கும் என்ன மீனிங், பர்சன்டேஜ் கொடுத்துருக்கிறப்போ ஆஃபுக்கும் இன்னுக்கும் என்ன மீனிங் அப்படிங்கிறதுல நீங்கள் கிளியராக இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டு அதை நம்ம நார்மல் ஃப்ராக்ஷனில் மாற்றுறது நம்ம ஆல்ரெடி முன்னாலேயே பார்த்துருக்கோம். பட் பர்சன்டேஜில் அதை எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஓகே, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்னா வந்து என்னது, கலப்பு பின்னம், அதை நார்மல் பின்னமாக மாற்றுறது. ஃப்ராக்ஷன்னா பின்னம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பாருங்கள், 11 1/9%. இதை நீங்கள் நார்மல் பின்னமாக மாற்றணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றுங்க, அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் 100ஆல் வகுத்துக்கோங்க. ஓகே, இப்போ 9 × 11 99. 99 கூட 1 கூட்டினீங்க அப்படின்னா 100, மேலே 100 வரும், கீழே இந்த 9 அப்படியே வரும். அடுத்து பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம 100ஆல் வகுக்கணும். ஸோ இந்த 100ம் இந்த 100ம் கேன்சல் ஆயிரும். 1/9 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். நிறைய பேர் இந்த வேல்யூவை மனப்பாடமாக வச்சுருப்பாங்க. 11 1/9%, அது 1/9 அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா கொஷினை குயிக்காக சால்வ் பண்ணுறதுக்கு இது மனப்பாடமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். நம்ம இந்த இதை பண்ண வேண்டாம், இந்த ஸ்டெப்பெல்லாம் பண்ண வேண்டாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பர்சன்டேஜ் வேல்யூவை மனப்பாடமாக வச்சுக்கிறது நல்லது. ரிப்பீட்டடாக நிறைய எக்ஸாமில் கேட்கக்கூடிய வேல்யூஸ் இதெல்லாம். ஆனால் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்ட்டு அவசியம் இல்லை. மனப்பாடம் பண்ணலாட்ட என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்னும் நம்ம 2-3 கொஷின் பார்க்கலாம். ஓகே, இப்போ 16 2/3%. இப்போ ஃபஸ்ட்டு 16 2/3 நம்ம நார்மல் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றணும், அதுக்கப்புறம் சதவீதத்துக்கு பதிலாக நம்ம 100ஆல் வகுக்கணும். இப்போ 3 16, 3 × 16 48, 48 கூட 2 கூட்டினீங்கன்னா 50. ஸோ மேலே 50, கீழே என்ன வரும், கீழே இந்த 3 வரும், 3. அடுத்து சதவீதம் கொடுத்துருக்காங்களா, அதுக்கு நம்ம 100ஆல் வகுக்கணும். இப்போ இந்த 0வையும் கேன்சல் பண்ணிடுங்க. 4 5 5, 2 5 10. ஸோ மேலே 1 இருக்குது, மேலே எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 இருக்குதுன்ட்டு அர்த்தம். கீழே 6 இருக்குது. ஸோ 1/6 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். இதையுமே மனப்பாடமாக வச்சுக்கிறது நல்லது, நிறைய வாட்டி கேட்பாங்க எக்ஸாமில். 16 2/3% அப்படிங்கிறது அதிகமாக எக்ஸாமில் வரக்கூடிய பர்சன்டேஜ் வேல்யூ. ஓகே, அடுத்து 37 1/2%. ஓகே, இப்போ 2 × 37 எத்தனை, 74 வரும். 3 6 60, அடுத்து 7 14,
60 + 14 74. 74 கூட 1 கூட்டினீங்கன்னா 75. 75 பை அந்த 2 அப்படியே வந்திருக்கும். சதவீதம் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலும் நம்ம 100ஆல வகுக்கணும். இப்போ 25ஆல கேன்சல் பண்ணுறேன். 3 25 75, 4 25 100. மேலே 3 இருக்கும், கீழே 8 இருந்திருக்கும். ஸோ 3/8 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இன்னும் பார்க்கலாம். உங்களுக்கு இதில் நல்ல கிளாரிட்டி வர்ற வரைக்கும் நான் வந்து ஒரு 2-3 கொஸ்டின் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறேன். ஸோ 12 1/2%. இதை நீங்களே பேப்பர் பென் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, 2 12 24. 24 + 1 வந்து எத்தனை? 25. 25 பை இந்த 2 அப்படியே வரும். அடுத்து பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம 100ஆல வகுக்கணும். ஓகே, வகுக்கிறோம்னா கீழே இருக்க நம்பர் கூட பெருக்கிறோம், பட் மேலே இருக்க நம்பரை நம்ம வகுக்கிறோம். 25ஆல கேன்சல் பண்ணால் 1 25 25, 4 25 100. ஸோ 1/8. 1/8 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் 14 2/7%. இப்போ 7 × 14. ஓகே, 14 7 98. 14 7 98. 98 + 2 வந்து பார்த்தீங்கன்னா 100. ஸோ 100 பை இந்த 7 வந்திருக்கும். அடுத்து பர்சன்டேஜ் வந்திருந்ததுனால கீழே 100 நம்ம வந்து வகுக்கணும். ஸோ இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். 1/7 அப்படிங்கிறது தான் ஆன்சராக இருக்கும். ஓகே, அடுத்து இன்னொரு கொஸ்டின் பாருங்க. 66 2/3%. 3 × 66. 3 × 66. இது எப்படி பண்ணுறது? 3 × 60 180. ஓகே, அடுத்து 3 6 18. 180 கூட 18 பெருக்குனீங்க அப்படின்னா, அதாவது 3 × 60 எத்தனை? 180. அடுத்து 3 6 18. 180 கூட 18 பெருக்குங்கன்னா 198 வருமா? இப்படி நீங்கள் மைண்ட்லேயே பண்ணணும். மைண்டில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் எழுதி காட்டியிருக்கேன். ஓகே, இப்போ 198. 198 கூட 2 கூட்டினீங்கன்னா 200. 200/3. அடுத்து பர்சன்டேஜ் வந்திருக்குங்கனால நீங்கள் 100ஆல வகுக்கணும். இந்த 2 0 கேன்சல் ஆனிச்சுன்னா 2/3 வந்துடும். ஓகே, ஸோ ஓரளவுக்கு கிளாரிட்டி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல்லையே கொடுத்து பர்சன்டேஜ் கேட்டிருப்பாங்க, பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஃப்ராக்ஷனுக்கு மாற்றுறது. தசமயன். டெசிமல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தசமயன், அதாவது பாயிண்ட் வச்சு வர்றது. ஃப்ராக்ஷன்னா வந்து பார்த்தீங்கன்னா பின்னம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 0.025% கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நீங்கள் எப்படி எழுதுவீங்க? 0.025 பை பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா 100ஆல வகுப்பீங்க. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் இருக்கிறது எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. பாயிண்ட் இருந்தால் என்னால் அதை என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? பாயிண்டை ரிமூவ் பண்ணிடுறேன். பாயிண்டை ரிமூவ் பண்ணுறோம்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டேர்ம் இருக்குதோ அத்தனை 0 நான் கீழே போடணும். இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டேர்ம் இருந்துச்சு, நான் 3 0 கீழே போட்டுக்கிட்டேன். இது நம்ம ஆல்ரெடி முன்னாலே பார்த்தது தான், புதுசெல்லாம் கிடையாது. ஓகே, பாயிண்ட் மேலே இருக்குன்னா பாயிண்டை ரிமூவ் பண்ணிட்டு கீழே 0 போடுங்க. கீழே பாயிண்ட் இருக்குன்னா பாயிண்டை ரிமூவ் பண்ணிட்டு மேலே அத்தனை 0 போடுங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டேர்ம் இருக்குதோ, எத்தனை இலக்கம் இருக்குதோ அத்தனை 0 போடணும். இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 இலக்கம் இருந்துச்சு, 3 0 போட்டேன். இப்போ இது எப்படி மாறிடுச்சுன்னு பாருங்க. 25/1க்கு அப்புறம் 5 0. ஓகே, இந்த மாதிரி மாறி இருக்கு. இதை நான் இப்படியே வச்சிருக்கலாம், பட் உங்களுக்கு இது எப்படி மாறி இருக்குன்னு புரியறதுக்காக இன்னொரு வாட்டி எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ 25ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 1 25 25, இங்கே 4 25 100 வந்துடும். அதுக்கப்புறம் இன்னொரு 3 0 இருக்குது, அதையும் நீங்கள் சேர்த்து எழுதணும். அப்போ 1/4000 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 0.75%. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 0.75 பை பர்சன்டேஜுக்கு பதிலாக கீழே 100ஆல வகுப்பீங்க. பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறனால 100ஆல வகுப்பீங்க. இப்போ எனக்கு பாயிண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ பாயிண்டை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, பாயிண்டை எடுத்துடுறேன். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 ஸ்தானம் இருக்குது அப்படின்னால கீழே 2 0 போட்டுக்கிறேன். இப்போ 25ஆல கேன்சல் பண்ணால் 3 25 75, கீழே வந்து பார்த்தீங்கன்னா 4 25 100, அடுத்து இன்னும் 2 0 இருக்குது. அப்போ 3/400 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 3வது கொஸ்டின் 0.002%. ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க? 0.002 டிவைடட் பை 100 போடுவீங்க. பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, அப்போ கீழே 100ஆல் நம்ம வகுக்கணும். ஓகே,
இப்போ இந்த பாயிண்டை ரிமூவ் பண்ணிடுறேன். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 ஸ்தானம் இருக்குது. இப்போ கீழே 3 0 போட்டுக்கிறேன். இப்போ இதை நான் 2ஆல் கேன்சல் பண்ணுறேன். மேலே 2 தான் இருக்குது. 2க்கு முன்னால் எத்தனை 0 போட்டாலும் அதனால் எந்த யூஸுமே கிடையாது. 2 தான் இருக்குது. ஓரன் 2. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா I 2 10. அதுக்கப்புறம் ஒரு 4 0 இருக்குது. மேலே 1, கீழே வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு அப்புறம் 4 0, அதாவது 50,000. ஸோ கிளியர் ஆயிருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் பர்சன்டேஜ் கொடுத்துருந்தா எப்படி அதை ஃப்ராக்ஷனாக மாற்றுறது, இந்த மாதிரி டெசிமலில் கொடுத்துருந்தாங்கன்னா பர்சன்டேஜை அதை நம்ம வந்து எப்படி ஃப்ராக்ஷனுக்கு மாற்றுறது, அதாவது பின்னத்துக்கு மாற்றுறது அப்படிங்கிற கூடிய அந்த கிளாரிட்டி வந்திருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி கொஷினை பார்த்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் வராது. ஓகே, இது நம்ம கண்டிப்பாக சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை வரும். ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நார்மல் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றுறது தெரியும். அதாவது கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்ற தெரியும். அதுக்கப்புறம் பர்சன்டேஜ்னா என்ன மீனிங், ஆஃபுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். பர்சன்டேஜ் கொடுத்துருக்கிறப்போ ஆஃப்னா வந்து பெருக்கிறது அப்படிங்கக்கூடிய மீனிங் தெரியும். அப்போ இந்த ஆஃப் வர்ற இடத்துலலாம் நம்ம வந்து பெருக்க போகிறோம். ஓகேவா, 3 வாட்டி வந்து பெருக்க போகிறோம். அதே மாதிரி தமிழில் இன் 3 வாட்டி வந்திருக்கு, அதெல்லாம் நம்ம பெருக்க போகிறோம். இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் கடைசியில் வந்திருக்கு, தமிழில் நம்பர் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. இந்த பர்சன்டேஜ் வந்து இங்கே ஃபஸ்ட்டு வந்திருக்கு, இது லாஸ்ட் வந்திருக்கு. பட் இது முன்னால் பின்னால் வர்றனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா நம்ம பெருக்க தான் போகிறோம். அந்த நம்பரை முன்னால் பின்னால் போட்டு பெருக்கினால எந்த ஒரு மாற்றமும் வரப்போகிறது கிடையாது. 4 2 8, 2 × 4 8 தான். ஸோ இப்படி மாற்றுறனால எந்த ஒரு சேஞ்சுமே ஆக போகிறது கிடையாது. நீங்கள் ஒன்று தமிழில் இருக்கிறத எடுங்க, இல்லைனா இங்கிலீஷில் இருக்கிறத எடுங்க. பட் இந்த ஆஃப் வர்ற இடத்துல பெருக்கணும், அவ்வளோதான். இன் வர்ற இடத்துல பெருக்கணும். நான் தமிழில் இருக்கிறத எடுக்கிறேன். ஓகே, இப்போ 21,600 இன் வர்ற இடத்துல பெருக்கணும். இப்போ இது மிக்ஸ் ஃப்ராக்ஷனில் இருக்குது, நான் நார்மல் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றுறேன். 3 33 99, 99 கூட 1 கூட்டினீங்கன்னா 100, 100 பை இந்த 3 வரும். பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னா 100ஆல் வகுக்கணும். ஓகே, இன்ட்டு 12 1/2 பர்சன்டேஜ். 2 12 24, 24 + 1 25, 25 பை 2. அடுத்து பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம 100ஆல் பெருக்கணும், அதாவது கீழே வகுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். 100ஆல் வகுக்கணும். ஓகே, மறுபடியும் இன்னா நம்ம வந்து பெருக்கணும். ஸோ இங்கிலீஷில் ஆஃப் வரும், அந்த இடத்துலலாம் பெருக்கணும். ஓகே, சதவீதம் கொடுத்துருக்கிறப்போ ஆஃப் வந்துச்சுன்னா பெருக்கணும். ஓகே, சதவீதம் கொடுக்கலன்னா ஆஃபுக்கு அப்புறம் வர நம்பர் கீழே வரும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, அடுத்து 11 × 9 99, 99 + 1 100, 100 பை 9. பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கனால 100ஆல் வகுக்கணும். இப்போ இந்த 100ஐயும் இந்த 100ஐயும் கேன்சல் பண்ணிடுங்க, இந்த 100ஐயும் இந்த 100ஐயும் கேன்சல் பண்ணிடுங்க. 25ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 25 25, 4 25 100. ஓகே, அடுத்து வந்து இப்போ நம்ம கீழே 3 இருக்குது, 2 இருக்குது, 4 இருக்குது, 9 இருக்குது, மேலே இந்த ஒரே ஒரு பெரிய நம்பர் இருக்குது. இதை நம்ம கேன்சல் பண்ணணும். ஓகே, இப்போ எப்படி கேன்சல் பண்ணலாம்? இப்போ நான் 3ஆல் வகுக்கிறேன், 3ஆல் கேன்சல் பண்ணுறேன். 1 3 3, இந்த நம்பர் மேலே தானே இருக்குது. 7 3 21, அடுத்து 2 3 6, அடுத்து 2 0 இருக்குது. அடுத்து நான் 9ஆல் வகுக்கிறேன். 1 9 9, எண்ணொம்பா 72, அடுத்து 2 0 இருக்குது. இப்போ 2 8 தனித்தனியாக வகுத்தாலும் சரி, 2ஆல் ஒரு வாட்டி 4ஆல் ஒரு வாட்டி வகுத்தாலும் சரி, 2 8, 8ஆல் இதை வகுத்தோம் அப்படின்னா மேலே 1 8 8, அடுத்து 2 0 இருக்குது. அப்போ ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு? இங்கே 100 வந்திருக்கு. 100 தான் ஆன்சர். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் மேத்ஸில் வீக்காக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஷின் எல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கலாம். பட் இப்போ அசால்ட்டாக நீங்கள் வந்து சால்வ் பண்ணுற அந்த லெவலுக்கு வந்துட்டீங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ரெகுலராக நம்ம வீடியோஸை பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதே மாதிரி இன்னொரு 2 கொஷின் நம்ம பார்க்கலாம். இப்போ 4800இன் 25% 16 2/3% என்னன்னு கேட்டிருக்கேன். ஸோ 2 இன் வந்திருக்குன்னா நம்ம 2 பெருக்கணும், 2 பெருக்கல் பண்ணணும் பர்சன்டேஜ் கொடுத்துருக்குறப்போ. இங்கிலீஷ்லேயும் அதே தான், ஆஃப் வந்துருக்கு. இப்போ நான் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய கொஷினை எடுக்கிறேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு 16 2/3%, 3 16 48, 48 + 2 50, 50/3 பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கனால நான் 100ஆல் வகுக்கணும், இன்ட்டு ஆஃபுக்கு பதிலாக இன்ட்டு போடணும். அடுத்து 25% தான், 25%க்கு பதிலாக நான் 100ஆல் வகுக்கணும். அடுத்து ஆஃப் கொடுத்துருக்காங்க, இன்ட்டு போடணும், இன்ட்டு 4800. இப்போ இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல் ஆகும், இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல் ஆகும். ஓகே, 0வெல்லாம் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்து இதை நான் 25ஆல் கேன்சல் பண்ணிடுறேன். 1 25 25, 4 25 100. ஓகே, இதை நான் 4ஆல் கேன்சல் பண்ணுறேன்.
ஒரு நாங்க 4 2 8 அடுத்து 0 120 வந்திருக்கும். மறுபடியும் இதை 3ஆல் கேன்சல் பண்ணுறேன். ஒரு 3 3 4 3 12 அடுத்து ஒரு 0. இப்போ 4 இன்ட்டு 5 4 20 அடுத்து இந்த 0 இருக்குது, அந்த 0 போட்டுக்கிறேன். அதாவது 40 இன்ட்டு 5 200 தான் வரப்போகுது. அதை நான் எப்படி பண்ணுறேன், 4 இன்ட்டு 5 20 அடுத்து இந்த 0 அப்படியே போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ 200 அப்படிங்கிறது தான் இங்கே ஆன்சர். இதுலேயும் எதுவும் கன்ஃபியூஷன் இருக்குது, எனக்கு இதுவுமே புரியலை சார், நீங்கள் இந்த இடத்துல பெருக்கிறது எனக்கு புரியலை, கேன்சல் பண்ணுறது புரியலைன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக தனியாக இதுக்கு நிறையா வீடியோஸ் கூட கொடுக்குறேன். ஓகே, தனியாக உங்களுக்காக வந்து நான் பண்ணுறேன். இப்போ இந்த கொஸ்டின் இதில் நம்ம தமிழில் இருக்கிறத எடுப்போம். தமிழில் எடுத்தாலும் இங்கிலீஷில் எடுத்தாலும் ஒரே மாதிரி தான் வரப்போகுது. இப்போ 6400 இன்னுனா பெருக்கணும். 12 1/2 அப்படின்னா 25/2 வந்திருக்குமா, 25/2 இன்டூ பர்சன்டேஜ் கொடுத்தனால 100ஆல் வகுக்கணும். அடுத்து 20%, 20/100. ஓகே, 25ஆல் கேன்சல் பண்ணோம். ஒரு 25 25 4 25 100. 0வையும் கேன்சல் பண்ணிடுங்க. அடுத்து ஓரன் 2 I 2 10 இப்படி பண்ணலாம். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல நான் வந்து இந்த 0 மட்டும் இந்த 0வோட கேன்சல் பண்ணுற மட்டும் பண்ணலாம், உங்களோட விருப்பம் தான். அடுத்து இந்த 2ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம். கேன்சல் மேலேயும் கீழேயும் ஆகுதுன்னா நீங்கள் எப்படினாலும் கேன்சல் பண்ணலாம், உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும். நான் இதை பண்ணுறதுக்கு பதிலாக இதை பண்ணிட்டேன், இதை பண்ணுறதுக்கு பதிலாக இதை பண்ணிட்டோம்னு மாற்றி பண்ணாலும் தப்பு இல்லை, கடைசியில் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும். இப்போ 4ஆல் இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 16 நாங்க 64 அடுத்து ஒரு 0 இருக்குது. அப்போ 160 அப்படிங்கிறது தான் இங்கே கரெக்டான ஆன்சராக இருக்குது. ஓகே, ஸோ கிளியர் ஆகிருக்கும் நம்புகிறேன். இப்போ ஒரு 5 கொஷின் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஒரு 5 இல்லைனா ஒரு 4 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்க்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக நான் இன்னும் ஒரு சில கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். 20 இஸ் வாட் % ஆஃப் 100? 20 என்பது 100இன் எத்தனை சதவீதம்? சதவீதம் கேட்டிருக்காங்க. சதவீதம் கேட்டிருந்தா நம்ம 100ஆல் பெருக்கணும். இப்போ ஆஃபுக்கு அப்புறம் இருக்கிற நம்பர் கீழே வரும். இன்னுன்னு எந்த நம்பர் குறிக்கிறாங்களோ அந்த நம்பர் கீழே வரும். ஸோ அப்போ 100 கீழே வரும், மேலே இந்த நம்பர் வரும், 20 மேலே வரும். சதவீதம் கேட்டிருக்காங்க அப்படின்னாலும் நம்ம 100ஆல் பெருக்கணும். ஸோ 100க்கு 100 கேன்சல் ஆயிரும், 20 வந்திருக்கும். 20% இந்த சிம்பிள் நம்ம போட்டுக்கலாம். 20% அப்படிங்கிறது தான் இங்கே ஆன்சர். ஓகே, இந்த கொஷின் பாருங்க. வாட் இஸ் 25% ஆஃப் 200? 200இன் 25% என்ன? சதவீதம் கொடுத்துருக்காங்க, அப்போ நம்ம 100ஆல் வகுக்கணும். அதுக்கப்புறம் அப்போ ஆஃப் இன்னோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கிற மீனிங். ஓகே, இப்போ 25% கொடுத்துருக்காங்க, அதை எடுத்துட்டு நம்ம கீழே 100ஆல் வகுக்கணும். இன்டூ இந்த ஆஃபோட மதிப்பு, அதோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்டூ 200. 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணுங்க. 25 × 2 வந்து பார்த்தீங்கன்னா 50 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, அடுத்து 45 இஸ் வாட் % ஆஃப் 90? 45 என்பது 90இன் எத்தனை சதவீதம்? சதவீதம் கேட்டிருக்காங்கன்னா 100ஆல் பெருக்கணும், கொடுத்துருந்தாங்கன்னா 100ஆல் வகுக்கணும். பட் சதவீதம் கேட்டிருக்கிறப்போ ஆஃபுக்கு அப்புறம் வர்ற நம்பர் கீழே வரும். இன்னுன்னு எந்த நம்பரை குறிக்கிறாங்களோ அது கீழே வரும். அப்போ கீழே 90 வரும், மேலே 45 வரும். சதவீதம் கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம 100ஆல் பெருக்கணும். ஒரு 45 45, 2 45 90. இதை நீங்கள் 2ஆல் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 50 2 100ன்னு வந்திருக்கும். அப்போ 50% அப்படிங்கிறது ஆன்சர். சதவீதம் கேட்டிருக்காங்க, நம்ம 100ஆல் பெருக்கிட்டு சதவீதத்தை போட்டுக்கலாம். ஓகே, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் 5% ஆஃப் 800? 800இன் 5% என்ன? சதவீதம் கொடுத்துருக்காங்க, இங்க சதவீதம் கொடுத்துருக்காங்க, அப்போ நம்ம 100ஆல் வகுக்கணும். ஓகே, 800 × 5/100. 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணுங்க. 8 5 40 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ இப்போ ஓரளவு கிளாரிட்டி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா 100ஆல் வகுக்கணும், பர்சன்டேஜ் கேட்டிருந்தாங்கன்னா 100ஆல் பெருக்கணும். பட் கேட்டிருக்கிறப்போ ரெண்டுலையுமே இந்த ஆஃபுக்கும் இன்னுக்கும் மீனிங் மாறுது. அந்த கிளாரிட்டியும் உங்களுக்கு இருக்கணும். அடுத்து அதிகமாக கேட்கக்கூடிய பேசிக் லெவல் கொஸ்டின்ல இதுவும் ஒன்று. 2 நம்பரை கொடுத்துட்டு இந்த நம்பரை விட எவ்வளவு சதவீதம் அதிகம், இல்லைனா இந்த நம்பரை விட எவ்வளவு சதவீதம் கம்மி அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. வாட் % மோர் இல்லைனா வாட் % லெஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்கள் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, அந்த 2 நம்பருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் டிவைடட் பை தேன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, தேன் எதை விட அப்படிங்கிற மாதிரி. தேனுக்கு அப்புறம் எந்த நம்பர் வந்திருக்கோ அந்த நம்பர் இன்டூ 100 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். தமிழில் எழுதணும் அப்படின்னா 2 நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த 2 நம்பருக்கு நடுவில் இருக்கக்கூடிய வித்தியாசம் டிவைடட் பை
ஐ விட அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை விட அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. எதை விட அப்படின்னு கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர் கீழே வரணும். இன்டூ 100 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், இதை அப்ளை பண்ணி காட்டினா தான் உங்களுக்கு புரியும். ஓகே, அதாவது சிம்பிள். ஒரு எந்த நம்பர் இந்த நம்பரை விட இவ்வளோ சதவீதம் அதிகம், இல்லைனா எவ்வளோ சதவீதம் கம்மி, அதிகம்னு கேட்டாலும் கம்மின்னு கேட்டாலும் பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்கன்னா அந்த ரெண்டு நம்பருக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பாருங்கள், அது ரெண்டு நம்பருக்கு இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பாருங்கள், அதை மேலே போடுங்க. எதை விட அதிகம்னு கேட்டிருக்காங்களோ அந்த நம்பரை கீழே போடுங்க. தென் எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை கீழே போடுங்க. இன்டூ 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்துடும். இப்போ இந்த கொஷின் பாருங்க, இதில் ஒரு 5 கொஷின் பார்க்கலாம். ஓகே, 120 இஸ் வாட் பர்சன்ட் மோர் தென் 100. ஓகே, 120 என்பது 100ஐ விட எத்தனை சதவீதம் அதிகம்? ஸோ எத்தனை அதிகம் எத்தனை கம்மி, மோர் லெஸ், இந்த மாதிரி கேட்குறப்பெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், மேலே டிஃபரன்ஸ் எடுக்கணும். இப்போ 120க்கும் 100க்கும் என்ன டிஃபரன்ஸ்? 20 டிஃபரன்ஸ். ஓகே, என்ன வித்தியாசம்? 20 வித்தியாசமாக இருக்குது. அந்த வித்தியாசத்தை நீங்கள் மேலே எழுதணும். கீழே ஐ விட அப்படிங்கக்கூடிய இந்த 100ஐ எழுதணும். தேனுக்கு அப்புறம் வரக்கூடிய 100ஐ எழுதணும். ஸோ கீழே 100ஐ எழுதணும். இன்டூ 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் கிடச்சிடும். ஏன்னா பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க, அப்போ நம்ம 100ஆல் பெருக்கணும். ஓகே, ஸோ 100க்கு 100 கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 20% அப்படிங்கிறது தான் இங்கே ஆன்சர். ஓகே, புரிஞ்சுட்டு நினைக்கிறீங்க. நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். 100ஐ விட ஒரு நம்பர் எவ்வளோ பெருசுன்னு கேட்குறாங்க, எவ்வளோ சதவீதம் பெருசுன்னு கேட்குறாங்கன்னா அது ஆக்சுவலாக எவ்வளோ பெருசோ அவ்வளோ சதவீதம் தான் பெருசாக இருக்கும். இப்போ 100ஐ விட 120 20 தான் அதிகம். சதவீதத்தில் பார்த்தாலும் 20% தான் அதிகம். ஸோ 100ஐ வச்சு கேட்குறப்ப நீங்கள் அந்த நம்பர் எவ்வளோ பெருசோ எவ்வளோ அதிகமோ அவ்வளோ சதவீதம் தான் அதிகம்ன்ட்டு போட்டுடலாம். ஓகே, இந்த கொஷின் பாருங்கள். 80 இஸ் வாட் பர்சன்ட் லெஸ் தென் 100. 80 என்பது 100ஐ விட எத்தனை சதவீதம் குறைவு? குறைவு கேட்டாலும் அதிகம் கேட்டாலும் ரெண்டுக்கும் ஒரே கான்செப்ட் தான். இப்போ 80 100 இதுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் பார்க்கணும், -20 போடக்கூடாது. டிஃபரன்ஸ் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் 20, இதை விட இது 20 அதிகம், அவ்வளோதான். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20 கம்மி, ப்ளஸ் மைனஸ்லாம் நீங்கள் வந்து போடக்கூடாது. ஓகே, ஸோ டிஃபரன்ஸ் 20 பை தேனுக்கு அப்புறம் 100 வருது. ஐ விட அப்படிங்கிறது 100ஐ விட, அப்போ அந்த நம்பர் கீழே வரணும். இன்டூ 100, 100க்கு 100 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 20%. பட் இங்கே 20% கம்மி, இங்கே 20% கம்மி, இங்கே 20% அதிகம். ஓகே, ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 150. ஓகே, 150 இஸ் வாட் பர்சன்ட் மோர் தென் 120. 150 என்பது 120ஐ விட எத்தனை சதவீதம் அதிகம்? ஸோ ரெண்டு நம்பருக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க, 150 120, வித்தியாசம் எவ்வளவு? 30. 120 வந்து 150ஐ விட 30 கம்மி. ஓகே, ஸோ அந்த வித்தியாசத்தை மேலே எழுதுங்க. ஐ விட அப்படின்னு எந்த நம்பரை கொடுத்துருக்காங்க? 120 கொடுத்துருக்காங்க. தேனுக்கு அப்புறம் எந்த நம்பர் வந்திருக்கு? 120 வந்திருக்கு. அதை கீழே எழுதுங்க. இன்டூ 100. ஓகே, இப்போ இந்த 0வையும் இந்த 0வையும் கேன்சல் பண்ணுறேன். 3ஆல் கேன்சல் பண்ணால் 1 3 3, 4 3 12. 4ஆல் இங்கே கேன்சல் பண்ண அப்படின்னா 25 4 100 வரும். ஓகே, 2 8, மிச்சம் 2 வந்திருக்கும், 5 20. ஓகே, அப்போ 25% அப்படிங்கிறதான் ஆன்சர். இங்கே நம்ம 100ஆல் ஏன் பெருக்கணும்? சதவீதம் கேட்டிருந்தாங்க, அதனால பெருக்கணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 90 இஸ் வாட் பர்சன்ட் லெஸ் தென் 120. 90 என்பது 120ஐ விட எத்தனை சதவீதம் குறைவு? ஸோ லெஸ் தென் மோர் தென் ரெண்டுக்குமே என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நீங்கள் வித்தியாசம் பார்க்கணும். 90க்கும் 120க்குள்ள வித்தியாசம் 30. அந்த வித்தியாசத்தை மேலே எழுதுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐ விடன்னு எந்த நம்பர் கொடுத்துருக்காங்க, தேனுக்கு அப்புறம் எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை கீழே எழுதுங்க. 120 கீழே வரும். இன்டூ 100. ஓகே, இப்போ 0க்கு 0 கேன்சல் ஆகும். 3ஆல் கேன்சல் பண்ணால் 4 3 12, 4ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 25 வந்திருக்கும். ஓகே, 25% அப்படிங்கிறது தான் ஆன்சர். பட் இங்கே 25% குறைவு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 25% அதிகம். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து 72 இஸ் வாட் பர்சன்ட் மோர் தென் 60. 72 என்பது 60ஐ விட எத்தனை சதவீதம் அதிகம்? இப்போ 72க்கும் 60க்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா 12. 60ஐ விட 72 12 அதிகம். ஸோ அந்த வித்தியாசத்தை மேலே எழுதுங்க. ஏன்னா மோர் தென் லெஸ் தென் கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி இடத்துல நம்ம வித்தியாசத்தை மேலே எழுதணும். எதை விட? 60ஐ விட. தேன் 60. ஸோ அந்த 60 கீழே வரணும். இன்டூ 100. 12ஆல் அப்படியே கேன்சல் பண்ணலாம். 1 12 12, 5 12 60. 5ஆல் இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 20 5 100.
அப்போ 20% அதிகம் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ இப்போ ஓரளவு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ எப்படி கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் 3 கொஸ்டின் உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணுங்கள், இந்த கொஸ்டினோட ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து இந்த கொஸ்டினோட ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த கொஸ்டினோட ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு எழுதி வச்சுக்கோங்க. 3 கொஸ்டினுக்கும் எந்தெந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.